ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பால் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மீண்டும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து எச்சரிக்கையாக என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்னாடியே செஞ்சுக்கணும், அதாவது பரிகார விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கும்பராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், புரட்டாத்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கும்பராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க. அதே போல் இந்த கும்பராசினியர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்க கிட்ட நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலுமே டக்குன்னு முடித்து அதுவுமே நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஒரு ஃபால்ட்டுமே அந்த விஷயத்தில் இருக்காது. தொழில் செய்கிற இடத்துலையுமே யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து பழகவே மாட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து தான் பழகுவாங்க. அப்படியும் ரொம்ப டைம் எடுத்து பழகினதுக்கப்புறம் அவங்கள விட்டு பிரியறது அப்படிங்கிறது உங்களுக்கு சான்ஸே இல்லை. லைஃப் ஃபுல்லாகவே அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குணம் இருக்கவங்க தான் கும்பராசி. அதே போல் இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக இருப்பாங்க. மேலும் இவங்கக்கிட்ட கோபம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் கோபப்பட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் கும்பராசி அப்படிங்கிறது, அதாவது கும்பராசியை சேர்ந்தவங்க ரொம்ப அப்பா அம்மா மேலே பாசம் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தோடைய அருமை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க பார்க்க தான் சின்ன வயசு போல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பெரியவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன முடிவாக இருந்தாலும் அது தெளிவாக அவங்க எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒருத்தங்க மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க யார், அதாவது 100 பேர் வந்து அவங்க கெட்டவங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையுடையவங்களாக இருப்பாங்க. மேலும் இவங்க கிட்ட வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுதிபம் ஏற்றி காக்கைக்கு சாதம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. இதுவும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களை சுற்றி நிறைய கடன் பிரச்சனை இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இதே இந்த இடத்துல வேறு ஒரு ராசி நண்பர்களாக இருந்தால் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் கும்பராசி நேயர்கள் அப்படி கிடையவே கிடையாது. வந்தால் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அசால்ட்டாக அந்த விஷயத்தை எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே அசால்ட்டாக அவங்க முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு குணமுடையவங்களாக தான் இவங்க வந்து காணப்படுவாங்க. அதே போல் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஒரு முக்கியமான விஷயம் இது யாருக்கிட்டையுமே சொல்லாது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அடித்து கேட்டாலுமே அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ உண்மையானவங்களாக இருப்பாங்க. சிரித்த முகத்தோடையே காணப்படுவாங்க. உள்ள நிறைய வழிகள் இருந்தாலுமே வெளியே வந்து அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்னொருத்தங்க ஐயோ பாவண்டா இவன் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. அதுக்காகவே அவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதே போல் கும்பராசி நேயர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வட்டத்தில் வந்து கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அதுவுமே உண்மையானவங்களாக இருக்காங்களா, நமக்கு கரெக்டானவங்களாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும்தான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான குணமுடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் 15க்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன் வந்து கூட்டணியில் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வலம் வந்துட்டுருக்காரு. மேலும் கிரக மாற்றங்கள் வந்து என்னென்ன தேதியில் எங்கெங்கே அமைதுன்னு பார்த்தீங்கன்னா 15/12/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறாருங்க. இதனால் உங்களுக்கு இந்த 15க்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அறிவுத்திறமை அதிகரிக்கும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை ஒன்றுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டமானது நல்ல ஒரு தீர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களோட இனிமையாக பேசும்போது அதுலேயும் வெற்றி பார்ப்பீங்க. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் வேலை செய்யும் இடத்துல பார்த்துக்கோங்க. யாரிடமும் பேசும்போது கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் நீங்கள் மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படக்கூடும். இந்த காலகட்டத்தில் முற்றிலும் நீங்கள் கோபப்படுறதை தவிர்த்துக்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு காணப்படும். இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் கூட வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது இப்போதைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசித்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்த இந்த டிசம்பருக்கு பிறகு, அதாவது ஜனவரியில் ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த டிசம்பர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க தங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் அவங்களோட பிரச்சனை உங்கள் பிரச்சனைகளாக மாறக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனமிட்டு பேசி அதன் பிறகு செய்வது நல்லதுங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு அறிவுபூர்வம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த ஒரு காரியம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் 15க்கு பிறகு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை. எனினும் கூட வேலை செய்யும் இடத்துல சிறு சிறு பிணக்குகள் அதற்கு பின்னர் சரியாகிவிடும். கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நல்லதுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உறுதியும் துணைவும் நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலைகள் வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கள் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உற்சாகமாக காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் மேலோங்கும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீங்க. சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப அனுசரித்து, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை காட்டுங்க. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரக்கூடும். அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. மேலும் விபரீத ஆசைகள் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சின் இனிமை சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்த காரியம் அனைத்திலுமே பலன் மட்டுமே பெற போகிறீங்க. மேலும் உங்களது பொருட்களை கவனமாக இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வதும் அதை விட ரொம்ப நல்லது. ஏன்னா களவு போகக்கூடிய விஷயமாக அமையக்கூடுங்க. அதனால் உங்களுடைய பொருட்களை பார்த்து கவனமாக வைத்துக்கோங்க. மேலும் போராட்டாத்தி 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரும்பியது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்க போகுது. மேலும் நட்சத்திர அதிபதி குரு சஞ்சரத்தால் பணவரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணம் மூலமாக லாபம் கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க. புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலமாக நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். வாகனம் மூலமாக லாபம் கிடைக்கும். அதே போல் அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் பெற போதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். தடை தாமதங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கும்பராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த விநாயகர் பெருமானுக்கு இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு அருளையை கொடுப்பாருங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 16, 17, சந்திராஷ்டம தினங்கள் 23, 24, அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, வியாழன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் 15க்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெடு பலன் நடக்க மாதிரி இருந்தால் அதற்கு முன்னெச்சரிக்கையாக என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம்.
மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.